செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மெரினா கடற்கரையில் சட்டவிரோதமாக கூடுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சென்னை மாநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னை மாநகர காவல் சட்ட விதி 41 அமலில் இருக்கும் நிலையில் மெரினா கடற்கரையில் விதிமுறைகளை மீறி கூட்டங்கள் நடத்தவோ போராட்டம் நடத்தவோ முற்படுவது சட்டவிரோதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சென்னை காவல்துறை தரப்பில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. மே 17 இயக்கம் சார்பில் இலங்கை இன படுகொலை அஞ்சலி கூட்டத்திற்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறை இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே திட்டமிட்டபடி இன்று மெரினாவில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறும் என்று மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தூண்டுதலின் பெயரிலேயே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டியிருக்கும் அவர் இன்றைய நினைவேந்தல் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளாக மெரினாவில் இலங்கை இன படுகொலை நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி வரும் நிலையில் திடீரென இந்த ஆண்டு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது மெரினா நினைவேந்தல் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியது போன்று இந்த முறையும் காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் பொதுச் செயலாளர் ஜே தீபா வலியுறுத்தியிருக்கிறார். நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உடனே இணைய தயார் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது தமிழக பிரச்சினைகள் குறித்து மட்டுமே பேசியதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து கூட்டணி குறித்த முடிவு எடுக்கப்படும் என்ற அவர் தங்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் உடனே இணைய தயார் எனவும் குறிப்பிட்டார். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமையுமா என்று கேட்டார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கழகத்தில் இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து பேசி உரிய முடிவு எடுக்கப்படும் என்றுதான் நான் சொன்னேன். எங்களுடைய கோரிக்கையின் நிறைவேறுகின்ற வரை தர்மயுத்தம் தொடரும் என்றுதான் சொல்லியிருக்கிறோம். நிறைவேற்றினால் அடுத்த வினாடியே எந்த நிபந்தனையும் இல்லை இணைவதற்கு. டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று போராடும் மக்களின் கருத்துக்களுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்த ராமலிங்கபுரம் கிராமத்தில் மாநிலங்களவை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 8,85,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை திமுக உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சியாளர்கள் மக்களின் பிரச்சினைகளுக்காக டெல்லிக்கு செல்லாமல் தங்களது பதவிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக செல்வதாக குறை கூறினார். டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று போராடும் மக்களின் கருத்துக்களுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றும் மக்களை மதிக்காத மக்களுக்கு எதிராக செயல்படும் அரசு தமிழகத்தில் இருந்து விரைவில் அகல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்திலே பெண்களும் ஆண்களும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போராடக்கூடிய பெண்களை அச்சுறுத்தக்கூடிய அவர்களின் மீது வன்முறையை கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு செயலைத்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. கல்வி வியாபாரமாக இருக்கும் வரை கல்வியின் தரம் உயராது என முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வஉசி கல்லூரியின் நிறுவன செயலர் ஏபிசி வீரவாக்கு நூற்றாண்டு விழாவில் ப சிதம்பரம் கலந்து கொண்டு உரையாற்றினார். துணைவேந்தர் இல்லாமலேயே பல பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இயங்குவதாக குறிப்பிட்ட அவர் எத்தனையோ சீர்திருத்தங்களை உச்சநீதிமன்றமும் அரசும் கொண்டு வந்தாலும் இன்று கல்வி வியாபாரமாகவே உள்ளதாக சாடினார். இதனால் மாணவர்கள் தரமான கல்வியை கற்க முடியவில்லை என்றும் ப சிதம்பரம் கூறினார். கல்வி வியாபாரமாக இருக்கும் வரை இந்த நாட்டிலே கல்வி தரம் உயராது. கல்லூரிகள் தான் வியாபார நிலையங்களாக மாறிவிட்டன நினைக்காதீங்க. பள்ளிக்கூடம், நர்சரி பள்ளிகள் கூட வியாபார தலமாக மாறிவிட்டன. நர்சரி பள்ளியில சில சிறந்த நர்சரி பள்ளிகளிலே சேர்க்க வேண்டும் என்றால் கூட 10,000 கூட 15,000 கூட வைக்கிறார். காவேரி பிரச்சினையில் தொடர்ந்து துரோகம் செய்து வரும் மத்திய அரசை கண்டித்தும் குடியரசுத் தேர்தலை தமிழக எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் புறக்கணிக்க வலியுறுத்தியும் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 5 நாட்கள் தஞ்சையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக PR பாண்டியன் அறிவித்திருக்கிறார்.
தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில பொதுக்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் PR பாண்டியன், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுப்பது ஒற்றை தீர்ப்பாயத்தை கொண்டு வந்தது என காவேரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்து வரும் மத்திய அரசை கண்டித்தும் தமிழக MP மற்றும் MLAக்கள் வர உள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். ஜூன் 1ஆம் தேதி முதல் 5 நாட்கள் தஞ்சையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்றும் இந்த போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் அனைத்து கட்சியினர் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தமிழக விவசாயிகள் ஒன்றுபட்டு காவிரி பிரச்சனையிலும் மீனவர் பிரச்சனையிலும் நீட் தேர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்நிலையாக செயல்படுகிற மத்திய அரசுக்கு எதிராக வருகிற குடியரசுத் தலைவர் தேர்தலை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க மாட்டோம் என்பதை வெளிப்படையாக அறிவித்து தமிழக உரிமைகளை மீட்க வேண்டும். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பிறகு 29,615 கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கஃபீல் தெரிவித்துள்ளார். சென்னை ஷனாய் நகரில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் சார்பில் தொழிலாளர் நல்லுறவு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், தொழிலாளர் துறை அமைச்சர் நிலோஃபர் கஃபீல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிலோஃபர் கஃபீல், குழந்தை தொழிலாளர்களை அனுமதிக்க வேண்டாம் என நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நிறுவனங்களின் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் இதில் 68 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு கட்டத்தில் முன்னேற்றத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 85 விருதுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசாக 350 கிராம் மதிப்புள்ள வெள்ளிக் கேடயமும் 5,000 ரூபாய் பணமும், இரண்டாம் பரிசாக 250 கிராம் மதிப்புள்ள வெள்ளிக் கேடயமும் 2,500 ரூபாய் பணமும் பரிசாக வழங்கப்பட்டது. முதலீட்டாளர்கள் சந்திப்பில் கையொப்பமிட்ட 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 61 திட்டங்கள் பல்வேறு கட்டங்களில் முன்னேற்றத்தில் உள்ளது. இந்த புரிந்துணர்வு அதாவது MOU ஒப்பந்தங்களின் வாயிலாக இதுவரை ரூபாய் 29,615 கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்க நிதியை கையாடல் செய்து முறைகேடுகளில் ஈடுபட்ட தலைவர்கள், துணைத் தலைவர்கள் உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டுறவு சங்க பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூட்டுறவு சங்க நிதியை கையாடல் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை குறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யும்படி சங்க பதிவாளருக்கு உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான கூடுதல் பதிவாளர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறி அது தொடர்பான சுற்றறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த சுற்றறிக்கை அடிப்படையில் கூட்டுறவு சங்க நிதியை முறைகேடு செய்த தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி, வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்களில் இந்த முறைகேடுகள் அதிகமாக நடைபெறுவதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் சுற்றறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்திய நீதிபதி இந்த உத்தரவு நகலை அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பெரியகுளம் தூர்வாரும் பணியை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அமைச்சர் ராதாகிருஷ்ணன், குளங்களை தூர்வாரும் பணியை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக அள்ளி செல்லலாம் என்றும் குறிப்பிட்டார். அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகள் விரைவில் தூர்வாரப்படும் எனவும் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கூறினார். வருகின்ற காலகட்டங்களில் அமராவதி அணையிலிருந்தும், திருமூர்த்திமலை அணையிலிருந்தும், உப்பார் அணையிலிருந்தும், நல்லதங்கால் ஓடையிலிருந்தும் மண் எடுப்பதற்கு திங்கட்கிழமை முதல் அனுமதி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
வீட்டு வாசலை மறைத்து பேருந்து நிறுத்தம் கட்டப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை மாநகரத்தைச் சேர்ந்த வேல்முருகன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையை ஒட்டி 2347 சதுர அடி நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டி குடியிருந்து வருவதாக கூறியுள்ளார். ஆனால் இந்த நிலத்தை ஏற்கனவே வாங்க முயற்சித்த அதிமுக நிர்வாகியும் முன்னாள் கவுன்சிலருமான பேரழகன் என்பவரின் தூண்டுதலால் தற்போது தன் வீட்டின் முன்பு புதிதாக பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டின் நுழைவு வாயில் முழுவதையும் மறைத்து பேருந்து நிறுத்தம் கட்டப்படுவதால் அந்த கட்டுமானத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆர் மகாதேவன் மனுவிற்கு பதிலளிக்கும்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு மீதான விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விருதுநகர், கன்னியாகுமரி மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்திருப்பதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வத்ராயிருப்பு, கூமாப்பட்டி, மகாராஜபுரம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்தது. இதனால் கடந்த சில வாரங்களாக கோடை வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கோடை மழையை தொடர்ந்து திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பருவமழை பொய்த்த நிலையில் நீர்நிலை மற்றும் அருவி பகுதிகளில் நீர் இன்றி மிகவும் வறண்ட நிலையில் காணப்பட்டது. இதனால் குமரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்தே காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மாலை வேளைகளில் கோடை மழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகளில் தண்ணீர் அதிகரித்து வருவது மட்டுமின்றி குமரி, குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் மிதமாக கொட்டி வருகிறது. தண்ணீரே இன்றி காணப்பட்ட திருப்பரப்பு அருவியில் தற்போது தண்ணீர் கொட்டுவதால் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து உற்சாக குளியல் போட்டு செல்கின்றனர். இதேபோன்று வெப்பச்சலனம் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் தற்போது ஒகனேக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 3500 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பாலைவனமாக காட்சியளித்த ஒகனேக்கல் சுற்றுலா தலம் தற்போது புது பொலிவுடன் காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ஒகனேக்கலுக்கு படையெடுத்து வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது போட்டியாகவோ எதிராகவோ கருதவில்லை என்றும் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம், எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை வரவேற்பதாக தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர், கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள், பெண்களின் மீதான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் ஆணவ படுகொலைகள் அதிக அளவில் தொடர்ந்து அடுக்கடுக்காக நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ரஜினிகாந்த் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தனித்து அரசியல் பாதையை அமைத்துக் கொண்டு ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு செயல்பட்டால் அரசியலில் அவருக்கு சாதகமாக அமையும் என்று கூறினார். அனைத்து பகுதி மணல் லாரிகளுக்கும் மணல் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 22ஆம் தேதி நாமக்கல், திருச்சி நெடுஞ்சாலையில் லாரிகளை சாலையில் நிறுத்தி மறியல் போராட்டம் நடத்த இருப்பதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்திருக்கிறது. நாமக்கலில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசமணி, கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மணல் குவாரிகளில் வெளி மாவட்ட மணல் லாரிகளுக்கு மணல் வழங்கப்படாததால் தமிழகத்தில் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு பல்லாயிரக்கணக்கான லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அனைத்து அரசு மணல் குவாரிகளிலும் அனைத்து பகுதி மணல் லாரிகளுக்கும் மணல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் வரும் 22ஆம் தேதி நாமக்கல், திருச்சி நெடுஞ்சாலையில் வால்வேல் புதூர் பகுதியில் லாரிகளை சாலையில் நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தார். வெளிநாட்டில் இறந்து போன மகனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பெற்றோர் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த நாச்சியம்பலம் என்பவரது மகன் பொன்முடியன். இவர் கடந்த 2016 அக்டோபர் மாதம் துபாய் நாட்டிற்கு வேலைக்கு சென்றதாகவும் அங்கு கம்பி கட்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தங்களுடைய மகன் அலைபேசியில் பேசிய 2 மணி நேரத்தில் அவர் பலியானதாக அவர் பணிபுரிந்த நிறுவனத்திலிருந்து தகவல் வந்ததாகவும் பொன்முடியனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மேலும் மகனின் உடலை சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு கிராமத்திற்கு கொண்டுவர ஏற்பாடு செய்து தரும்படி பொன்முடியனின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையை யுனெஸ்கோவின் உலக புராதன சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இணைப்பதற்கான தயாரிப்பு பணிகள் தீவிரம் நடைபெற்று வரும் நிலையில் கேரள தொல்லியல் துறை அமைச்சர் கடனப்பள்ளி ராமச்சந்திரன் அங்கு ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை பண்டைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகராக விளங்கியது. இந்த அரண்மனை தற்போதும் கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தற்போதும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் யுனெஸ்கோவின் உலக புராதன சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இந்த அரண்மனையை இணைப்பதற்கான தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் அரண்மனை வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா பயணிகளின் ஓய்வறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிடுவதற்காக கேரள தொல்லியல் துறை அமைச்சர் கடனப்பள்ளி ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலை அருகே இந்திரா நகர் பகுதியில் பல நாட்களாக குடிநீர் வழங்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டு வந்ததாகவும், இதனால் பொதுமக்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் பெரும் சிரமப்படுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் உடுமலை தாராபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். விரைவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டம் காரணமாக இந்த பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் பராமரிப்பு ஆய்வுப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரவிக்குமார் பார்வையிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை அழைத்துச் செல்வதற்காக 548 வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இந்த வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்றன. வாகனங்களுக்கு அவசர கால தொலைபேசி எண்கள், வேக கட்டுப்பாட்டு கருவி, இருக்கைகள், படிக்கட்டுகள், அவசர கால கதவுகள் போன்றவற்றின் தரம் மற்றும் பராமரிப்பு குறித்து அப்போது பரிசோதிக்கப்பட்டது. இந்த ஆய்வுப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் ஆகியோர் பார்வையிட்டு வாகன ஓட்டுநர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார்கள். இதேபோன்று நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் பகுதியில் இயங்கும் பள்ளி வாகனங்களை வள்ளியூர் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். இதில் பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள் வாகனத்தின் பதிவு சான்று, காப்பு சான்று, தகுதிச் சான்று உட்பட அனைத்து ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தூய்மையான சீருடையில் உரிமங்களுடன் கலந்து கொண்டனர். ஆபத்து காலங்களில் பள்ளி குழந்தைகளை எவ்வாறு காப்பாற்றுவது, தீ விபத்துகளின் போது எப்படி செயல்படுவது என்பது குறித்து வாகன பணியாளர்களுக்கு செயல் விளக்கத்துடன் கூடிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை அதிவேகமாக இயக்கினாலும், அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை ஏற்றினாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேனி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளி வாகனங்களும் ஆயுதப்படை வளாகத்தில் ஆய்வு செய்யப்பட்டன. 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அப்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. பிறகு வாகன ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசிய மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம், தனியார் வாகனங்களை மிஞ்சும் வகையில் பள்ளி பேருந்துகள் அதிவேகமாக இயக்குகின்றனர் என்றார். இதேபோல் வேகமாக இயக்குவதாக புகார் வந்தால் ஓட்டுநர்கள் மீது, பள்ளி நிர்வாகத்தினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதேபோல் அளவிற்கு அதிகமான பள்ளி மாணவ மாணவிகளை திருவிழாவில் லாரியில் ஏற்றுவது போல் ஏற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஆய்வுப் பணியில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் பங்கேற்றனர். கரூரிலிருந்து தேங்காய் மட்டைகள் அடுக்கி நூதன முறையில் 7 யூனிட் மணல் கடத்தி வந்த லாரியை பொள்ளாச்சி பொதுமக்கள் பிடித்து வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள ஆற்று படுகைகளில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு உரிய ஆவணங்கள் இன்றி லாரிகளில் கொண்டுவரப்பட்டு பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக விலைக்கு மணலை விற்பனை செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக புகார்கள் நிலவுகின்றன. இந்த நிலையில் பொள்ளாச்சியில் பல்லடம் சாலை கோட்டம்பட்டியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பயணம் செய்த லாரியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது அதில் தேங்காய் மட்டைகளை அடுக்கி நூதன முறையில் மணல் கடத்தி வரப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் லாரியை சிறைபிடித்தனர். ஆனால் லாரி ஓட்டுநர், நடத்துனர் இருவரும் தப்பியோடினர். பின்னர் அந்த லாரி வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொடைக்கானல் போட் அண்ட் ரோவிங் கிளப் சார்பாக 127வது படகு போட்டி மற்றும் வாத்து பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக இந்த போட்டிகள் நடைபெற்றன. ஏரியில் விடப்பட்ட 90க்கும் மேற்பட்ட வாத்தை பிடிக்க ஆயத்தமாக ஏரியில் படகுகளுடன் இறங்கியவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது.
15 நிமிடங்கள் வாத்தை பிடிப்பதற்காக நேரம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் யாரும் வாத்தை பிடிக்காததால் வாத்துக்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. சங்கரன்கோவில் அருகே பெரும்புத்தூர் கிராமத்தில் மானூர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாவதற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை சரியாக பெய்யாததால் வரலாறு காணாத அளவில் வறட்சி ஏற்பட்டு கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் சங்கரன்கோவிலை அடுத்த பெரும்பத்தூர் கிராமத்தின் வழியாக செல்லும் மானூர் கூட்டு குடிநீர் திட்ட பகிர்மான குழாயில் ஏற்பட்ட உடைப்பினால் சில தினங்களாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. பகிர்மான குழாய் உடைப்பினால் வீணாகி வரும் குடிநீரை இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சாலையோரத்தில் வாய்க்கால் போன்று ஓடையை வெட்டி அந்த நீரை குளத்திற்கு பாய்ச்சுவதுடன் சிலர் விளைநிலத்திற்கும் பாய்ச்சி வருகின்றனர். ஆனால் குடிநீர் குழாய் உடைப்பை சரிசெய்ய அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குடிசை மாற்று வாரியம் கட்டும் வீடுகள் தரமற்றவையாக உள்ளது குறித்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள கோட்டக்கவுண்டம்பட்டியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீடுகள் கட்டி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த குடியிருப்பு பகுதியில் ஏற்கனவே சுமார் 500 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து சுமார் 216 வீடுகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாகவும் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது உள்பட பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் பொதுமக்கள் போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளனர். இந்த நிலையில் பிரச்சனையை சரி செய்யும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சு நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. கரூரில் இருந்து அனுமதியின்றி லாரிகள் மூலம் தாராபுரம் பகுதியில் மணல் விற்பனை செய்யப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் போராட்டம் நடத்தப்போவதாக லாரி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தாராபுரம் லாரி உரிமையாளர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய நிர்வாகிகள், கரூர் மணல் குவாரிகளில் தாராபுரத்தைச் சேர்ந்த லாரிகள் ஒரு வார காலமாக காத்திருந்தாலும் மணல் கிடைக்காத நிலையில் அனுமதியின்றி மணல் விற்பவர்கள் தாராளமான முறையில் விற்பனையில் ஈடுபடுவதால் வருவாய் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து வரும் 23ஆம் தேதி கரூரில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் போராட்டத்தில் தாராபுரத்தைச் சேர்ந்த அனைத்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளப் போவதாகவும் அறிவித்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.